ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இந்த கூடையை பாருங்கள். மணி கூடை சைடாக போயிருக்கு. இந்த கூடை எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அடியை பாருங்கள் எவ்வளோ அகலமாக இருக்குது. காது வந்து நல்லா அகலமாக இப்படி போட்டுருக்குறேன். இங்கே பாருங்கள், உள்ளே பாருங்கள். இன்னும் நான் குமுள் வைக்கல. குமுள் வச்சு தான் நான் கொடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த மணி கூடை வந்து 2 வீடியோவாக போட்டிருக்கேன். இந்த கூடை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல டிசைன் கூடையெல்லாம் போட இருக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு காட்டுறேன். இந்த கூடை வந்து 2 வீடியோவாக போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ பளபளப்பாக இருக்குங்க. இது ஒரு மாடல், புது மாடல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மணி கூடை போடுறோம். மணி கூடைக்கு வந்து 20 ஒயர் எடுத்துருக்கிறேன். 6 அடியில் 20 ஒயரை 6 அடியில் எடுத்திருக்கேன். அகலம் வந்து 12 போட போகிறேன். நீட்டு வந்து 20. இப்போ வந்து அதுக்கு வந்து இப்போ 2 2ஆக நம்ம வந்து ஜாயிண்ட் பண்ணணும். முன்னாடி ஒன்று வச்சுக்கணும். முன்னாடி இந்த கருப்பில் எடுத்து ஒன்று நான் வந்து ஜாயிண்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அப்புறம் மஞ்சளில் 2, அப்புறம் காக்கியில் 2, அப்புறம் மஞ்சளில் 2, இதேமாரி வரிசைலாம் வரும். இப்போ வந்து காக்கியில் 1 போட்டுக்குவோம். போட்டுக்கிட்டு அப்புறம் மஞ்சள் 2, காக்கி 2, இப்படி தான் வரும். இதை அப்படியே எடுத்து கொஞ்சோண்டு விட்டுடுங்க. ஒரு 6 இன்ச்சு விட்டுக்கோங்க. 6 இன்ச்சு விட்டுக்கோங்க. நான் சும்மா அளக்காமல் தான் எடுத்திருக்கேன். முதல்ல காக்கியில் ஒரு ஒயரை எடுத்து போட்டுக்குவோம். சுற்று ஒயர் வந்து மஞ்சள் கொடுத்துருக்கேன். அதேமாரி சுற்று வயர்லேயும் 2 மஞ்சள் வரும், அப்புறம் 2 காக்கி வரும். அதுவும் வரிசலாக போடணும். அதேமாரி வரிசலாக போட்டால் தான் உங்களுக்கு அந்த மணி கூடை வந்து கரெக்டாக வரும். நான் போடுற மாதிரியே போடுங்க. இப்போ 2 மஞ்சளை மடிச்சிருக்கேன். இப்படி தாங்க வரும். இங்கே பாருங்கள், 1 காக்கி, 2 மஞ்சள், அப்புறம் வந்து 2 காக்கி, அப்புறம் 2 மஞ்சள், இப்படி வரிசை வரும். கடைசியில் வந்து ஒரு காக்கி கடைசியில் வரும். இது வந்து மஞ்சள் வந்து 2 நாட்டு இருக்கா, அதில் வந்து மஞ்சள் கோக்கணும். மஞ்சள் ஒயரை சுற்று ஒயராக எடுத்துக்கணும். இதை வந்து சுற்று ஒயராக எடுக்க வேணாம். இந்த 2ஆவதாக 2 நாட்டு இருக்குது, அதில் உள்ள மஞ்சள் ஒயரை எடுத்து சுற்று ஒயராக போட்டுக்கோங்க. காக்கி வந்து டபுள் கலராகவே இருக்கும். இது வந்து ஒரே மாதிரி இருக்கும். அந்த ஒரே மாதிரி உள்ளதில் தான் ஒரு 2 வருஷம் நம்ம போடணும். இது ஃபுல்லாக 20 போட்டு முடிச்சுட்டு 19 போட்டு முடிச்சுட்டு இதில் ஒன்று சேர்த்தோம்னா 20 வரும். கடைசியில் 20 முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வெட்டி விட்டுட்டு மறுபடியும் மஞ்சள் சேர்க்கணும். நான் பின்னிக்கிட்டு வெட்டி விட்டுட்டு மஞ்சள் சேர்க்கும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 20ஐயும் நான் போட்டுட்டேன். இந்த இடத்துலையும் காக்கி வந்திருக்கு. அதை இப்படியே வச்சு இந்த 2 ஓரத்தையும் அப்படியே அளந்து நம்ம வந்து வெட்டி விட்டுற வேண்டியதான். வெட்டி விட்டுட்டு மறுபடியும் நம்ம வந்து இந்த மஞ்சளே எடுத்து இன்னொரு வரிசை போடணும். 2 வருஷம் மஞ்சள், 2 வருஷம் காக்கி. நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க, போடுங்க. அப்படி கரெக்டாக போட்டால் தான் இந்த கூடை வந்து கரெக்டாக வரும். நான் வந்து கொஞ்சம் தப்பாக போட்டுட்டேன். இன்னொரு முன்னாடி கூட அதை நான் காட்டுறேன் பாருங்கள். இதை நேராக இழுத்து விட்டு அப்படி இழுத்துக்கிட்டிங்கன்னா நேராக வரும். நேராக வச்சு பின்னிக்கோங்க. அதேமாதிரி 2 வருஷம் மஞ்சள் போட்டுட்டு அப்புறம் 2 காக்கி மேலே வரும், கீழே 2 காக்கி வரும், அப்புறம் 2 மஞ்சள் மேலே வரும், அதுக்கு இங்கே கீழே மஞ்சள் 2 வரும். 10 வருஷம் அந்தமாரி போட்டுட்டு கடைசியில் இதில் 2 இருக்கும், காக்கியில் 2 இருக்கும். அதில் வந்து மேலே ஒரு காக்கியும் கீழே ஒரு காக்கியும் போடணும். இந்த கூடை வந்து ஒரு சிஸ்டர் போட்டிருந்தாங்க, நான் பார்த்தேன். ஆனால் அது வந்து அவங்க சொல்லி கொடுக்கல. சொல்லி கொடுக்காம
சும்மா தான் எனக்கு சும்மா போட்டு காட்டினாங்க, விற்பனைக்கு தான் வேணுமான்னு கேட்டாங்க. அதை நான் பார்த்துருந்தேன். அதேமாரி போட்டு உங்களுக்கு காட்டலாங்கிறதுனால நான் போட்டேன். இங்கே பாருங்கள், இது போட்டு ரொம்ப நாளாகுது, போட்டே வச்சுருந்தேன். இது சரின்னு இப்போ நான் மணி கோர்த்து பின்னியிருக்கேன். இதை பின்னுனா 2 வருது, 2 வருது. இங்கே பாருங்கள், 2 வருது. இதில் 2 வருது. இதில் எப்படி இருந்துச்சோ அதேமாரி தான் வருது. அவங்க ஒன்றா போட்டு காட்டியிருந்தாங்க. அதேமாரி வரணுன்னு தான் நான் போடுறேன். நம்ம அதிர்ஷ்டம் வந்துச்சுனாக்கா கூட ஓகே பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக நான் அந்த இதை போட்டுக்கிட்டு மேலே வந்து காக்கி ஜாயிண்ட் பண்ணும்போது காட்டுறேன். 2 மஞ்சள் 2 காக்கி, இங்கே 2 காக்கி, மேலே 2 மஞ்சள், கீழே 2 மஞ்சள், அப்புறம் 2 காக்கி இருக்கும். அதை முன்னாடி ஒன்றா ஜாயிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். இந்த கூட உங்களுக்கு வந்து போட்டு காட்டணுங்க. அவங்க போட்டு காட்டலை, சும்மா தான் விற்பனைக்குன்னு தான் காட்டினாங்க. நான் உங்களுக்காக தான் நான் இதை போடுறேன். ஃபுல்லானோன்னா நல்லா இருக்கா என்னென்னு பாருங்கள். ஓகே ஆகிடுச்சுனாக்கா இந்த கூடையை தான் நம்ம போட்டு காட்டணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரிட்ஜில் இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 10 வரி போட்டுட்டேன். 2 ஜாயிண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுதான் சென்ட்ரு. இதுக்கப்புறம் வந்து 2, இதுக்கப்புறம் 2, அதேமாரி 10 வருஷம் போட்டிருக்கிறேன். அப்புறம் வந்து இந்த ஓரத்தில் வந்து காக்கி சேர்க்க சொன்னேன். அதேமாரி இந்த ஓரத்தில் பாருங்கள், ஒரு வருஷம் நான் வந்து காக்கி போட்டிருக்கேன். 2 மஞ்சள் போட்டு ஒரு வருஷம் காக்கி போட்டிருக்கேன். அதேமாரி இந்த வரிசையிலையும் இந்த பக்கத்துக்கும் ஒரு வருஷம் காக்கி போட்டுடணும். போட்டுட்டோம்னா உங்களுக்கு வந்து மணி கூட வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், இப்படி வளைச்சிக்கிட்டு அளந்து எடுத்து வளைச்சி இதில் மாட்டி இதேமாரி போட்டுக்கணும். இதேமாரி நீட்டுக்கும் பின்னிக்கிட்டே வந்துட வேண்டியதான். பின்னிக்கிட்டே வந்து இந்த சைடு வெட்டி விட்டிங்கன்னா மொத்தத்தில் வந்து 12 வரி வந்துடும். 12 அகலம் வந்துடும். அகலம் 12, நீட்டு வந்து 20. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதேமாரி போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சுட்டு சுற்று வயிறு வந்து நம்ம வந்து கருப்புலேயே காக்கிலே ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 மஞ்சளை போட்டுட்டு அதுக்கப்புறம் மணி கோக்கலாம். இதை வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்று வயிறு கோக்கணும். சுற்று வயிறு கோக்கும் போது நான் காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 12 வரி நான் போட்டுட்டேன். இப்போ வந்து சுற்று வயிறு எடுத்து நம்ம வந்து ஒரு வரி இந்த காக்கி தான் நான் பின்னியிருக்கிறேன். அதேமாதிரி காக்கிலே சுற்று வயிறு போட்டுட்டு ஒரு வருஷம் முடிஞ்சவுடனே ஏணிப்படி முடிச்சு போட்டு கோத்தாலும் சரி, கோத்து பின்னாலும் சரி, ஒரு கோத்து பின்னி முடிச்சுட்டு இதை வெட்டி விட்ருங்க. ஏணிப்படி முடிச்சு போட்டு வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சளில் வந்து 2 வரி போடுங்க. நீங்கள் எத்தனை வரி போட்டுக்கிறீங்களோ அது உங்கள் இஷ்டம்தான். நான் இது நாடு சென்டரில் வச்சு நான் இதை வந்து நான் போடுறேன். 4 வரி போட்டாலும் சரி, 6 வரி போட்டாலும் சரி, அதுக்கப்புறம் மணி கொத்தாலும் சரி. நான் இதில் 1, அப்புறம் 2, நான் 3 வரி தான் போடுறேன். இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மணி கோக்கலான்னு இருக்கிறேன். அடி உங்களுக்கு கரெக்டாக போட்டால் உங்களுக்கு வந்து கூட கரெக்டாக வந்துடும். அடி தப்பாக இந்த இதை அடி வந்து கவனமாக பார்த்து நான் போட்ட மாதிரி போடுங்க. தப்பாக போட்டாக்கா 2 நான் காட்டின மாதிரி 2 மணி வந்து வந்துடும். ஒன்றா வரணுன்னா கரெக்டாக போடுங்க, கரெக்டாக வந்துடும். இதேமாரி போட்டு இதை முடித்து வந்தோடனே ஏணிப்படி முடித்து போட்டு வெட்டி விட்ருங்க. இது இந்த வயிறு தேவையில்லை. அதுக்கப்புறம் 2 மஞ்சள் வயிறு ஜாயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு 3 வரையும் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து மணி கோக்கும் போது காட்டுறேன். இது உங்களுக்கு வந்து ஏணிப்படி முடிச்சு தெரியும். இருந்தாலும் நான் ஒரு நட காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஒரு வருஷம் இது வந்து வெட்டி விட்ட வருஷம் ஒன்று கோத்தது. இந்த ஒரு வருஷம் தான் நம்ம பின்னியிருக்கிறோம். மூளை வளைச்சி இந்த ஒரு வருஷம் பின்னியிருக்கிறோம். நம்ம இதை என்ன பண்ணுறோம், அப்படியே ஏணிப்படி முடிச்சு போட்டுக்க வேண்டியது. பன்னெண்டு ஒயரில் வந்து ஒரு ஒயர் வந்து காக்கி ஒயரு போட்டிருக்கோம் ஓரத்தில். அதேமாதிரி அந்த ஓரத்துலேயும் ஒரு காக்கி ஒயரு போட்டிருக்கோம். சுற்று ஒயர் வந்து அந்த காக்கியவே இருக்கட்டுமேனு நான் போட்டிருக்கிறேன். இதோட வந்து நம்ம வந்து வெட்டி விட்டுட்டு இந்த ஒரு சுற்று ஒயர் தான் மூளை வளைச்சிருக்கோம். அதோட வெட்டி விட்டுட்டு நம்ம மேலே வந்து மஞ்சள் ஒயர் 2 போடுறோம். இங்கே பாருங்கள், ஏணிப்படி முடிச்சு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு நடை போட்டு காட்டுறேன். இந்த ஒயரை இழுத்துக்கிட்டு இதை வந்து இப்படி மடித்து
இது உள்ளே விட்டுணும். இது உள்ளே விட்டு இந்த ஒயரை எடுத்து இது உள்ளே விட்டுணும். இது உள்ளே விட்டு இழுத்துக்கிட்டு ஏணிப்படி முடிச்சே தப்பாக வருது. இப்போ பாருங்கள், உள்ளே சொருவிட்டேன். இதை வந்து கொஞ்சம் கோளாறாயிட்டு அதனால் இதில் வெட்டி விட்டுட்டேன். இப்போ வந்து ஏணிப்படி முடிச்சு நம்ம போடுறோம். இதை வந்து இப்படியே இறக்கிக்கணும். இறக்கிக்கிட்டு இதை வந்து மேலே தூக்கணும். மேலே தூக்கி இதை இப்படி வளைச்சிக்கணும். வளைச்சி இது உள்ளே விட்டுறணும். இது உள்ளே விட்டு இப்படி வச்சுட்டு இதை வந்து இந்த ஒயர் எடுத்து மேலே உள்ள ஒயர் எடுத்து இது உள்ளே விட்டுறணும். விட்டுட்டு இதை இழுத்து இதை எப்படி இழுத்தணும். இப்படி வந்துட்டா இதை வந்து எப்படி இழுத்தணும். இழுத்தா இது உள்ளே போயிடும். இங்கே பாருங்கள், ஏணிப்படி படித்து உள்ளே போயிடுச்சு. இதை அப்படியே நம்ம சொருவிக்க வேண்டியதான். வெட்டி விட்ருக்கோம். சொருவிட்டு மஞ்சள் 2 சைடு 2 வரி மஞ்சளில் போட்டுக்கணும். மஞ்சளில் போட்டுட்டு மணி கோக்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன்.